போராட்டத்தின் மூலமாக மாணவர்கள் நாங்கள் சொல்லிக் கொள்வது, இந்த போராட்டத்தின் விளைவு இதனுடைய பிரதிபலிப்பு சில நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு மிகவும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை மாணவர்கள் தெளிவாக சொல்கிறோம். நீங்கள் இந்த தீர்மானத்தை ஆதரிச்சா சரி, ஆதரிக்காது சரி, இது ஒரு அயோக்கிய தீர்மானம் என்பது மாணவர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அதை நீர்த்து போக செய்து அதில் ஒன்றுமே இல்லாமல் ராஜபக்சே விசாரிச்சுக்குவாரு, கொடுத்துக்குவாரு அப்படின்ற வார்த்தைகளை சேர்த்திருக்கீங்க. வற்புறுத்தணுன்ற வார்த்தையை கூட ராஜபக்சே ஊக்குவிக்கிறோம்னு சொல்லியிருக்கீங்க. அந்த அளவுக்கு முட்டாள்கள் இல்லை. அதை நம்பிக்கிட்டு நைட்டு இந்தியா ஆதரிச்சிருச்சு, இனிமேல் நமக்கு ஈழ விடுதலை கிடைச்சிருன்ற அந்த அளவுக்கு நம்புறதுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. நாங்கள் எல்லாம் படித்தவங்க தான். ஏன்னு படிக்காம சும்மா எந்திரிச்சுலாம் வரல, பட்டிக்காட்டுலேருந்து வரல, இல்லை பட்டிக்காட்டுலேருந்து வந்தாலும் படித்து தெளிவாக வந்திருக்கோம். எங்களுடைய நோக்கம் ஈழ விடுதலை. ஈழ விடுதலைக்கான ஒரே தீர்வு பொது வாக்கெடுப்பு தான். தெற்கு சூடான் எப்படி உதயமானதோ அதுபோல ஈழ விடுதலை உதயமாகி ஆகும். இதுபோல பல நாடுகளில் பொது வாக்கெடுப்பு நடந்திருக்கிறது. அதை ஐநா மன்றம் அங்கீகரித்து நவிப்பிள்ளை கொடுத்த அந்த அறிக்கையை பரிசீலனை செய்து இனப்படுகொலை செய்த இலங்கை மீது சர்வதேச விசாரணை நடத்தணும். தமிழீழ விடுதலைக்கான பொது வாக்கெடுப்பை உடனே நடத்தணும். ஈழ விடுதலை தவிர்த்த எந்த ஒரு பேச்சுவார்த்தையோ தீர்மானமோ நல்லிணக்கத்தையோ மாணவர்கள் நாங்கள் ஏற்கவே மாட்டோம். அமெரிக்கா நீங்க தீர்மானம் கொண்டு வரதுனால நாங்கள் எதிர்க்கல. நீங்க கொண்டு வர தீர்மானத்தில் சூழ்ச்சி இருக்கு, அதுல ஒரு அயோக்கியத்தனம் இருக்கு. உங்களுடைய நன்மைக்காக நீங்க இலங்கை அரசுகிட்ட சில விஷயங்களை சாதித்துக் கொள்வதற்காக தமிழர்களை நீங்க பகடைக்காக யூஸ் பண்றீங்க. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுக்கு ஒரே தீர்மானம் தேவை. அதுல ஈழ விடுதலைக்கான பொது வாக்கெடுப்பு வேணும். சர்வதேச விசாரணை இனப்படுகொலை செய்த இலங்கை மீது வேணும். அங்கே நடந்தது போர்க்குற்றம் அல்ல, அது திட்டமிட்ட இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலையை தவிர்த்து நீங்க போர்க்குற்றமோ மனித உரிமை மீறணும்னு சொன்னா ஏற்றுக்க மாட்டோம். இனப்படுகொலைக்கு தீர்வு என்பது தமிழீழ விடுதலை மட்டுமே என்பதை மாணவர்கள் இந்த போராட்டத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இனி இதுக்கப்புறமும் காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு கூட்டணிகளோ தமிழர்களுக்கு எதிராக இந்த செயலில் ஈடுபடுமையானால் எதிர்காலத்தில் பெரிய விளைவுகளை இந்த கட்சிகள் சந்திக்க நேரிடும். தமிழீழத்தை அங்கீகரிக்கிற கட்சிகளுக்கு மட்டும்தான் மாணவர்கள் ஆதரிக்கவும் சொல்லலை, அவங்களுக்கு எதிர்ப்பு இல்லை, அவ்வளவுதான். தமிழீழத்துக்கு எதிராக எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தலைவர்கள் செயல்படுகிறதோ அவர்களுக்கு எதிராக மாணவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்வோம். எங்களுடைய இலட்சியம் தமிழீழ விடுதலை மட்டுமே. தமிழீழ விடுதலை தவிர்த்த எந்த ஒரு தீர்மானமோ பேச்சுவார்த்தையோ நாங்கள் எதிர்பார்க்கல, அதை நாங்கள் எதிர்க்கிறோம். தமிழீழ விடுதலை, பொது வாக்கெடுப்பு, இனப்படுகொலைக்கான சர்வதேச விசாரணையை நாங்கள் வேண்டிக்கிறோம்.